வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மரபு அரிசி வகையில ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். இந்த புற்றுநோய்கள் வரக்கூடாதுன்னு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லையா? புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய சத்துக்கள்ல ஒண்ணு லைகோபீன், இன்னொன்னு ஆந்தோசைனின். லைகோபீன்ங்கிறது சிகப்பு நிறமுள்ள எல்லா உணவுலையும் இருக்கும். மாப்பிள்ளை சம்பால கொட்டி கிடக்கு. மெட்ராஸ்ல எல்லாம் பார்த்தா ராத்திரி 11 மணிக்கு பெரிய பெரிய கடையில பெரும் கூட்டம் நிற்கும் ஐஸ்கிரீம் கிடையாது. அது எதுவுமே ஐஸ்கிரீம் கிடையாது. உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு, ஐஸ்கிரீம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவே தடை கொடுத்துட்டாங்க. அது என்ன போட்டிருப்பான்னு நீங்க நாளைக்கு போய் அந்த கடையில என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. they put it as frozen dessert அப்படின்னு போடுவோம். ஐஸ்கிரீம் போட மாட்டோம், frozen dessert. அது என்ன frozen dessert ஐஸ்கிரீம்? frozen dessertல ஏகப்பட்ட ரசாயனங்கள். அகைன் இந்த பிசிஓடிங்கிற ஒரு விஷயம் 30% காரணமாக மாறிட்டு. கிளைசிமிக் உணவு எடுக்கிற குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். மதிய உணவு மிகப்பெரிய அளவுல காய்கறி, கீரைகள், புலால் சாப்பிட்டா நல்ல கோழியோ மீனோ அது அதிகமா இருக்கணும், சோறு குறைவா இருக்கணும். அந்த சோறு நம் மரபு அரிசி உணவுகள்ல வச்சுக்கணும். எத்தனை அரிசி வச்சிருந்தாங்க இங்க? சிவப்பு கவுனி, கருப்பு கவுனி, எவ்வளவு வெரைட்டியா மரபு தானியங்களை வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு மனப்பாடம் செய்வதற்காக அதை படிச்சிருப்பாங்க. அதை படிச்ச விஷயத்த, அதை மனப்பாடத்துக்கு படிச்ச விஷயத்தை எங்கேயோ பார்க்கும்போது, ஓ அதுதான் அன்னைக்கு கருப்பு கவுனி சொன்னோம், அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று தோணும். நம்ம வீட்டுல வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மரபு அரிசி வகையில ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். இந்த புற்றுநோய்கள் வரக்கூடாதுன்னு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லையா? புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய சத்துக்கள்ல ஒண்ணு லைகோபீன், இன்னொன்னு ஆந்தோசைனின். லைகோபீன்ங்கிறது சிகப்பு நிறமுள்ள எல்லா உணவுலையும் இருக்கும். மாப்பிள்ளை சம்பால கொட்டி கிடக்கு. ஆந்தோசைனின் கருப்பு நிறத்தில் உள்ள ஃபீனால், அதுதான் கருப்பு கவுனியில இருக்கு. அது உடனே கேன்சர் குணமாறதுக்கான மருந்து இல்லை. ஆனா தினம் லைகோபீனோ ஆந்தோசைனோ சேர ஒருவேளை நம் மரபணுக்களில் சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளால் ஒரு பிழை, ஆங்கிலத்தில் எபிஜெனட்டிக் டேமேஜ் அப்படிம்பாங்க, அது நடந்ததுன்னா, அது நடந்தால் அந்த பிழையை சரி செய்வதற்கு துளி உதவலாம் இந்த உணவு. சிகப்பு கொய்யாப்பழம் சாப்பிடு, சிகப்பு கலர் பப்பாளி சாப்பிடு, இந்த தக்காளி பழத்தின் தோலில் இருக்கக்கூடிய சிவந்த நிறம் நல்லது. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, அதுல இருக்கக்கூடிய லைகோபீன் அது அதிகம் இருக்கிறது. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியினுடைய மேல் உரையில அவ்வளவு கொட்டி இருக்கு. ஸோ அன்றாடம் சாப்பிடக்கூடிய இட்லி தோசையில இருந்து, சோறுல இருந்து அந்த சிகப்பு அரிசியை எடுத்துக்கணும். எப்பொழுதும் ஒரு விதத்தை மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹை கிளைசிமிக் உணவுகளை தவிர்த்துடணும். எது வேகமா ரத்தத்துல சர்க்கரையை சேர்க்குதோ அது சர்க்கரை வியாதிக்கு நல்லதில்லை, உடல் எடை கூட வைக்கும், புற்றுநோய்களை வர வைக்கும், ரத்த கொதிப்புக்கு நல்லதில்லை. பல கெடுதி அந்த ஹை கிளைசிமிக் தான். நம்ம உணவுகளில் ஹை கிளைசிமிக்கை தவிர்த்தே ஆகணும். அது என்ன சார் ஹை கிளைசிமிக்? பச்சரிசி, பொன்னி அரிசி, நல்லா வெள்ளை வெளையர்னு இருக்கிற அரிசிலாம் ஹை கிளைசிமிக். அதெல்லாம் துளி கொஞ்சோல இருக்கட்டும், இல்லைன்னா தவிர்த்துருவோம். உருளைக்கிழங்கு, எல்லா பிள்ளைகளுக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும். உருளைக்கிழங்குல ஃப்ரை, உருளைக்கிழங்குல பொரியல். சில பேர் என்கிட்ட வருவாங்க, சார் எதையுமே சாப்பிட மாட்டேங்க சார், எப்பவும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் கேட்குறான். தயவு செய்து கொடுக்கக்கூடாது. சில விஷயத்துக்கு நோ சொல்ல தயங்கக்கூடாது, முடியாது. நீ நல்ல பொரியல் சாப்பிடு, நல்ல கூட்டு சாப்பிடு, அது நல்லது இல்லடா, வேணாம் அப்படின்னு சொல்லி பழக்க தான் அந்த குழந்தைகளை மாற்ற முடியும். நண்பர்களே, உணவில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலம் இருக்கிறது. தின்பண்டங்கள் அடுத்து, குழந்தைனாலே தின்பண்டங்கள் மேல் பிரியம் இருக்கும், அது இயல்பு. நமக்கு இல்லையா? சின்ன பிள்ளைல நமக்கு தின்பண்டம் இயல்பு. ஆனால் எந்த தின்பண்டத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல நம்ம கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய தின்பண்டங்கள் காமிச்சாங்க. சாத்தூர் காரச்சேவு, மணப்பாறை முறுக்கு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஆலங்குளம் நிலக்கடலை, இப்படி நிறைய பட்டியல வச்சிருந்தாங்க. மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதுதான் தேவை. இந்த குழந்தைக்கு அடையாளம் காட்டணும். நீ சாப்பிட்ற குர்குரே தின்பண்டம் இல்லை, நீ சாப்பிட்ற லேஸ் சிப்ஸோ, நீ சாப்பிட்ற சிலுக்கு சாக்லேட்டோ தின்பண்டம் இல்லை. நீ வீட்டில் தின்பண்டங்களை, இது மாதிரியான மரபு தின்பண்டங்களை வீட்டில் செய்யணும். முறுக்கு சுத்துறது நிறைய பேர் மறந்தே போயிட்டோம். சிறு பிள்ளைகளா இருக்கும் போது எங்க வீட்டுல அந்த பழைய பிரிட்டானியா டப்பா வாங்கிட்டு கடையில அதை முறுக்கு சுத்தி அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த முறுக்கு 4 முறுக்கு 2 முறுக்கு எடுத்து அதை சாப்பிடுவோம். அந்த முறுக்கு அதிகமா சாப்பிட்டா மீறி நிறைய சாப்பிட்டா கூட கொஞ்சம் வயிறை தொந்தரவு பண்ணலாம்.
எண்ணெய் பலகாரங்கிறதுனால. ஆனா எங்க பாட்டி முறுக்கு சுடும்போது ஒரு மோனோசோடியம் குளூட்டமேட், பொட்டாசியம் நைட்ரேட், இல்லைன்னா அதுல வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் அப்படியா போட்டு சுட்டாங்க. அது வெறும் முறுக்கு. அதுல அதிகபட்சம் எண்ணெய் மட்டும்தான் ரொம்ப அதிகமான கெடுதல் வரும். ஆனா இன்னைக்கு கடையில விற்கிற ஒரு லேஸ் சிப்ஸ் எடுத்து பாருங்க, இல்லைன்னா அது கடையில விற்கக்கூடிய எத்தனையோ சாக்லேட் எடுத்து பாருங்க, அவை எல்லாத்துக்குள்ளேயும் ரசாயன கலப்புகள் அவ்வளவு இருக்கும். தேவையில்லை. அது நல்லதா கெட்டதா பல ஆய்வுகள் பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் தெரியாமையா சார் மார்க்கெட்ல வருது அப்படின்னு சில பேர் கேட்பான். அது நல்லதா கெட்டதா ஆய்வுக்கு உட்பட்டதா பல நாடுகள்ல இருக்காங்கிறதுலாம் எனக்கு ரெண்டாவது. முதல்ல நமக்கு தேவையா, நமக்கு அவசியமா? அது சாப்பிடலைன்னா கை கொஞ்சம் கோணிக்கும்னா வாங்கிக்கலாம். நமக்கு அவசியம் இல்லாத விஷயம் அமிர்தமா இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. ஸோ அப்படியான குப்பை தின்பண்டங்களில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றுங்கள் நண்பர்கள். நம்மளாம் நினைச்சா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருவேன், நல்ல மார்க் வாங்கி சாக்லேட் வாங்கி தரேன், சொன்ன பேச்ச கேளு அதை வாங்கி தரேன்னு சொல்லி முதல்ல லஞ்சத்தை அங்கதான் பழக்கிறோம். வேண்டாம். நம் தின்பண்டங்கள் வீட்டில் செய்து வீட்டில் கொடுத்து வீட்டில் உருவாக்கக்கூடிய உணவுகளை பழக்கி கொண்டு வரும். அப்படி தின்பண்டங்கள் எடுத்தா அந்த தீங்குகள் எதுவும் வராது. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சாக்லேட் தின்பண்டங்கள் மீதான புரிதல். ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் குழந்தையாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்க வீட்டில் எங்க தெருவில் வந்து ஒரு பையன் வந்து பெரியவர் வந்து ஐஸ்கிரீம் விற்பார். அப்போ வந்து நான் சொல்றது 80களில் அந்த வண்டியில் ஐஸ்கிரீம் விற்கும் போது எங்க அப்பா மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். 2 ஐஸ் தான் உண்டு, ஒன்று பால் ஐஸ், இன்னொன்று கப் ஐஸ். பால் ஐஸ் வந்து நம்மள மாதிரி ஆளுக்கு ஒரு நடுத்தர வயதில் உள்ள, ஏன்னா 10 காசு ஒரு பால் ஐஸ். கப் ஐஸ் வந்து 50 பைசா. அதெல்லாம் பணக்காரர்களுக்கான, வாங்க முடியாது. ஸோ பால் ஐஸ் வாரத்துக்கு ஒரு நாள் வரும்போது காத்திருப்போம். அவன் மணி அடிச்சுட்டு வருவான். பாரமௌண்ட்னு ஒரு கம்பெனி எனக்கு ஞாபகம் இருக்கு. கிடின்னு அடிச்சுட்டு வந்தோடனே அந்த மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த பால் ஐஸ் வாங்கி ஆளுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. அதுல 2 தடவை எங்க அப்பா எடுத்துப்பாரு, கொஞ்சம் பொண்ணு இதுல அம்மா கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அப்படித்தான் வாழ்ந்தோம். இன்னைக்கு எவ்வளவு ஐஸ்கிரீம் போய் நாமக்கல்ல போய் பாருங்க, எவ்வளவு ஐஸ்கிரீம் இருக்குன்னு கடைகள்ல, இல்லை ஈரோட்ல சேலத்துல போய் பாருங்க. ஒரு விஷயம் தெரியுமா, அது எதுவுமே ஐஸ்கிரீம் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க, ஐஸ்கிரீம் கடைன்னு போடுறேன், ஐஸ்கிரீம் கிடையாதா? நான் சொல்லல, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஐஸ்கிரீம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவே தடை கொடுத்துட்டாங்க. அது என்ன போட்டிருப்பான்னு நீங்க நாளைக்கு போய் அந்த கடையில என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. they put it as frozen dessert அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் போட மாட்டான், frozen dessert. அது என்ன frozen dessert ஐஸ்கிரீம்? frozen dessertல ஏகப்பட்ட ரசாயனங்கள். அகைன் ஒரு பட்ட மேற்படிப்பு உணவியல் துறை படித்த ஒரு மாணவி ஒருத்தி ஒரு கருத்தரங்குல பிரசன்ட் பண்ணாங்க. இந்த ஐஸ்கிரீம்ஸ்ல எவ்வளவு ரசாயனங்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இதையா நம்ம குழந்தைக்கு போய் வாங்கி கொடுக்குறோம், இதையா வீட்டில் இருக்கணும், அவ்வளவு பதவிதைக்கு வைக்குது. இது சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் உடல்நலம் கேடுலாம் வர்றதில்லை. ஆனா யாரோ ஒருத்தர் கேடு அடைகிறாங்க. அந்த யாரோ ஒருத்தர் நம்மில் ஒருத்தரா இருக்கும் போது, அவர் யார் என தெரியாத போது, எதுக்கு எல்லாருக்குமே அது அச்சம் தானே. நமக்கு வரும்னு தெரிஞ்சா நம்ம அவாய்ட் பண்ணலாம், யாருக்கு வரும்னே தெரியாது. அப்படி ரசாயனங்கள் வணிகத்தினுடைய பிடியில கொட்டி கிடக்குது இந்த ஊர்ல. குழந்தைகளுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அது மிகச்சிறப்பானது, சரியானது தெரிஞ்சா பகல் பொழுதுல வாங்கி கொடுங்க. கல்யாண வீட்டுல எல்லாம் ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, வெளியே போனா ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. சிறு பிள்ளையில நம்ம யாருமே ராத்திரில ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும். ராத்திரியில யாராவது ஐஸ்கிரீம் குடிப்பாங்களா? டப்புன்னு அடிச்சிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி தான் ஐஸ்கிரீம் போய் கடையில போய் சாப்பிட்றோம். மெட்ராஸ்ல எல்லாம் பார்த்தா ராத்திரி 11 மணிக்கு பெரிய பெரிய கடையில பெரும் கூட்டம் நிற்கும் ஐஸ்கிரீம் கடையில. அன்றைக்கெல்லாம் சிறு பிள்ளையில பகல்ல மதியானம் வாங்கி கொடுத்துட்டு வெந்நியை வச்சு வாய் கொப்பளிச்சு துப்ப சொல்லுவாங்க வீட்டுல. அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. நம் குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். இனிப்போ ஐஸ்கிரீமோ இந்த விஷயங்களில் பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லணும். பல பெண் குழந்தைகள், குட்டி குட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள்ல 12-13 வயசுல மாதவிடாய் துவங்குது. 13 வயசுல துவங்குற மாதவிடாய் நிறைய குழந்தைகளுக்கு சீரற்று இருக்கு. 28 நாட்களுக்கு ஒரு முறை 3 நாட்கள் வர வேண்டிய அந்த மாதவிடாய் வந்து 3 மாசத்துக்கு ஒருக்க, 4 மாசத்துக்கு ஒருக்க, சில நேரம் வந்தால் நிற்க முடியாத அளவுக்கு தொடர்ச்சியா வர்றது. பல பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. போய் கேட்ட ஸ்டைல எனக்கு ஹேவிங் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், பிசிஓடி இருக்கு சார், பிசிஓடினால எனக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்ப தெரியாது. இப்ப அவதிகள் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருப்பாங்க.
ஆனா திருமணமாகி குழந்தை பேரு தாமதமாகும் போது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மன வலி, அழுத்தம், அந்த குடும்பம் கொடுக்கக்கூடிய அழுத்தம், அந்த பெண்ணிட்ட ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்து என்ன ஆச்சான்னு கேட்கும் போது அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய நெருக்கடி, இந்த பிசிஓடிங்கிற ஒரு விஷயம் 30% காரணமாக மாறிட்டு இருக்கு. மகப்பேறின்மைக்கும் மகப்பேறு தாமதப்படுத்துவதற்கும். அதுக்கான அடிப்படை காரணமும் மிகப்பெரிய அளவில் சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தை சர்க்கரை அதிகம் சாப்பிட்றதுதான். ஹை கிளைசிமிக் உணவு எடுக்கிற குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதிக அளவுல பிசிஓடி வரக்கூடிய குழந்தை பின்னாட்கள்ல ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர்றதுக்கும், கருப்பை சார்ந்த புற்றும், மார்பகம் சார்ந்த புற்று வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங், புள்ளியியல் சொல்லக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் இது நடந்துடாது. ஆனால் யாரோ ஒருத்தர் மாட்டிப்பாங்க. எதற்கு இதெல்லாம் இங்க வந்து சொல்லி பயமுறுத்துவதற்காக இல்ல, ஒரு விழிப்புணர்வு வேணும். ஒரு காலத்துல எல்லாம் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போகலாம். என்னைக்கு வந்து நம்ம அந்த கவுண்டர் பண்ணி செந்தில் சண்டையில வாழைப்பழத்தை சொன்னாலும் அதுல இருந்து வாழைப்பழத்து மேல பெரிய ஒரு அவமானம். அதெல்லாம் வாழைப்பழத்தெல்லாம் யாராவது வாங்கிட்டு போவாங்களா? இன்னைக்கு என்ன நடக்குது இங்க? குடிய பிரியர்களினுடைய எண்ணிக்கை பேரளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. இங்கே பெற்றோர்களிடம் நான் அதை சொல்றேன்னா, நீங்க குடிச்சா அவங்க புள்ள குடிப்பாங்க.